லேவியர் பிரிவு 14. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: தொழு நோயாளியின் தீட்டகற்றும் நாளில் அவரை குறித்த சட்டம். அவர் குருவிடம் அழைத்து வரப்பட வேண்டும். குரு பாளையத்திற்கு வெளியே வந்து அவரை சோதித்து பார்க்க வேண்டும். தொழு நோயாளியின் நோய் குணமாயிற்று என குரு கண்டால், தீட்டு அகற்றப்பட இருப்போரை உயிருள்ள குறையற்ற 2 குருவிகளையும் ஒரு கேதுரு மரக்கட்டையையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வருமாறு பணிப்பார். மண் பாண்டத்தில் ஊற்றிய ஊற்று நீரில் குருவி ஒன்றின் கழுத்தை அறுப்பார். உயிருள்ள குருவியையும் கேதுரு மரக்கட்டைகளையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவை அனைத்தையும் உயிருள்ள குருவியும் ஊற்று நீரில் கழுத்தறுக்கப்பட்ட குருவியின் குருதியில் தோய்ப்பார். தொழுநோயால் ஏற்பட்ட தீட்டை அகற்றப்படவிருப்போரின் மீது 7 முறை தெளித்து அவரது தீட்டை அகற்றுமாறு உயிருள்ள குருவியை திறந்த வெளியில் விட்டுவிடுவார். தீட்டு அகற்றப்படுவோர் தம் உடைகளை துவைத்து தம் தலையை மழித்து நீராடியதும் தூய்மையாவார். பின்பு பாளையத்திற்கு சென்று 7 நாள் தம் கூடாரத்துக்கு வெளியே தங்கியிருப்பார். 7ஆம் நாளில் தம் தலை, தாடி, புருவம் மற்றும் ரோமம் அனைத்தையும் மழுங்க சிரைத்து தம் உடைகளையும் உடலையும் நன்கு கழுவி தூய்மையாவார். 8வது நாள் 1 வயது நிரம்பிய பழுதற்ற ஒரு ஆட்டையும் 2 கிடாய் குட்டிகளையும் 20 படி அளவில் 10ல் 3 பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படையலையும் ஆழாக்கு எண்ணெயையும் கொண்டு வர வேண்டும். தூய்மைப்படுத்தவிருக்கும் குரு தீட்டு அகற்றப்படவிருக்கும் மனிதரையும் பழிப்பொருளையும் சந்திப்பு கூடார வாயிலுக்குள் கொண்டு வருவார். பின்னர் குரு ஆழாக்கு எண்ணெயையும் கிடாய் குட்டிகளில் ஒன்றையும் குற்றம் நீக்கும் பலியாக ஒப்படைப்பார். ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அவற்றை செலுத்துவார். பாவம் போக்கும் பலிக்கும் எரிபலிக்கும் உரியவற்றை வெட்டும் தூய இடத்தில் கிடாய் குட்டியையும் வெட்டுவார். இக்குற்றப்பலி நீக்கும் பலி பாவம் போக்கும் பலி போன்று குருவுக்கு உரியது, ஏனெனில் அது மிகவும் தூய்மையானது. குற்றம் நீக்கும் பலியின் குருதியில் குரு சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்படவிருப்போரின் வலது காது மடல், வலக்கை பெருவிரல், வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றின் மீது பூசுவார். பின்பு குரு அந்த ஆழாக்கு எண்ணெயில் சிறிது தன் இடக்கையில் ஊற்றி தன் வலக்கை விரலை அதில் தோய்த்து 7 முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார். தன் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்படவிருப்போரின் வலது காது மடல், வலக்கை பெருவிரல், வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்பு பூசிய குற்றப்பலி நீக்கும் பலிக்குருதியின் மீது அவர் பூசுவார். பின்னர் அவர் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்படவிருப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார். பாவம் போக்கும் பலியை செலுத்தி தீட்டு அகற்றப்பட இருப்போருக்கு தீட்டு நீங்க கரை நீக்கம் செய்வார். பின்னர் எலிபலிக்குரியதை வெட்டுவார். எரி பலியையும் உணவு படையலையும் பலிபீடத்தில் படைப்பார். இவ்வாறு குரு கரை நீக்கம் செய்ய அந்த மனிதர் தூய்மையாவார். இவற்றை செலுத்த இயலாத ஏழையாயிருந்தால் அவர் குற்றப்பலி நீக்கத்திற்கான ஆராத்தி பலியாகவும் குறை நீக்க பலியாகவும் ஒரு கிடாய் குட்டியையும் உணவு பலியாக 20 படி அளவில் மரக்காலில் 10ல் 1 பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படையலையும் ஆழாக்கு எண்ணெயையும் தம் நிலைமைக்கு ஏற்ப 2 புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ கொண்டு வர வேண்டும். ஒன்று பாவம் போக்கும் பலி, மற்றது எரிபலி. அவற்றை அவர் 8ஆம் நாளில் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் தம் தீட்டை அகற்றிக் கொள்வதற்காக கொண்டு வர வேண்டும். குற்றப்பலி நீக்கும் கிடாய் குட்டியையும் ஆழாக்கு எண்ணெயையும் குரு வாங்கி ஆண்டவர் திருமுன் ஆராத்தி பலியாக காட்டுவார். குற்றப்பலி நீக்கும் குடாய் குட்டியையும் ஆழாக்கு எண்ணெயையும் குரு வாங்கி ஆண்டவர் திருமுன் ஆராத்தி பலியாக காட்டுவார். குற்றப்பலி நீக்கும் கிடாய் குட்டியை அடித்து அதன் இரத்தத்தில் சிறிது பிடித்து தீட்டு அகற்றப்படவிருப்போர் வலக்காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் பூசுவார். பின்னர் அவர் தம் இடக்கையில் சிறிது எண்ணெயை ஊற்றி தம் வலக்கை விரலை அதில் தோய்த்து 7 முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார். தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்பட இருக்கிறவரின் வலது காது மடல், வலக்கை பெருவிரல்,
வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்னர் பூசிய குற்றப்பழி நீக்கும் பலிக்குருதியின் மீது அவர் பூசுவார். பின்னர் அவர் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்படவிருப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார். பின்னர் தீட்டு அகற்றப்படவிருப்போர் தம் நிலைமைக்கு தக்கவாறு கொண்டு வந்த புறா எனினும் புறா குஞ்செனினும் அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரி பலியாகவும் உணவு படையலோடு படைப்பார். இவ்வாறு குரு தீட்டு அகற்றப்படவிருப்போருக்கு ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார். தம்மை தூய்மையாக்கிக் கொள்ள போதுமானவற்றை கொண்டு வர இயலாத தொழு நோயாளிகளுக்கு உரிய சட்டம் இதுவே. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, உங்களுக்கு உடமையாக நான் வழங்கும் கானா நாட்டிற்கு நீங்கள் வந்த பின்னர் அங்குள்ள ஒரு வீட்டில் தொழு நோயை நான் வரச் செய்தால் அந்த வீட்டின் உடைமையாளன் தன் வீட்டில் நோய்க்கான அறிகுறி தென்படுகிறது என குருவுக்கு அறிவிக்க வேண்டும். குரு நோயை சோதித்து பார்க்க செல்லும் முன் வீட்டில் உள்ள அனைத்தையும் வெளியேற்றுமாறு கட்டளையிடுவார். இல்லையேல் வீட்டில் உள்ள அனைத்தும் தீட்டென கருதப்படும். பின்னர் நோயை சோதிப்பதற்காக குரு வீட்டினுள் நுழைவார். அவர் நோய் பற்றி இருக்கும் இடத்தை பார்வையிடுவார். வீட்டு சுவர்களில் பச்சையும் சிவப்புமான கரை இருந்து அப்பகுதி சுவர் பரப்பை விட குழிவாய் இருந்தால் குரு வீட்டை விட்டு வெளியே வந்து வாயிலை 7 நாள் அடைத்து வைப்பார். 7ஆம் நாள் மீண்டும் வந்து சோதித்து பார்ப்பார். அங்கு நோய்க்குறி சுவர்களில் பரவ கண்டால் அந்த இடத்தில் உள்ள கற்களை தீட்டான இடத்தில் போட பணிப்பார். வீட்டின் உட்சுவரை செதுக்கப்பட்ட பூச்சிமுனை நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்டிவிட்டு பெயர்த்த கற்களுக்கு பதிலாக வேறு கற்களை கொண்டு வந்து வேறு மண்ணை எடுத்து பூச சொல்வார். கற்களை மாற்றி சுவரை கொத்தி பூசி புதியதாக்கிய பின்னர் அந்நோய் வீட்டில் மீண்டும் தென்பட்டால் குரு வந்து பார்ப்பார். நோய் வீட்டில் இடம் பெற்றதெனில் அது வளரும் தொழுநோய், அது தீட்டு. எனவே வீட்டை இடித்து அதன் கற்களையும் மரங்களையும் மண்ணையும் நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்ட வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருந்த நாட்களில் அதனுள் செல்பவன் மாலை வரை தீட்டுள்ளவன். வீட்டிலே படுத்திருப்பவனும் அவ்வீட்டில் உணவுண்டவனும் தங்கள் உடைமைகளை வெளுக்க வேண்டும். குரு வீடு பூசப்பட்ட பின் மீண்டும் வந்து அங்கு நோய் பரவவில்லை என கண்டால் அந்த வீடு தூயது என அறிவிப்பார். ஏனெனில் நோய் குணமாகிவிட்டது. வீட்டின் கரையை நீக்க 2 குருவிகள், கேதுருக்கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பு ஆகியவற்றை குரு எடுப்பார். ஒரு குருவியை மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரில் கொள்வார். கேதுருக்கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் கொல்லப்பட்ட குருவியின் குருதியிலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 முறை தெளிப்பார். குருவியின் குருதி, ஊற்று நீர், உயிருள்ள குருவி, கேதுருக்கட்டை, ஈசோப்பு, சிவப்பு நூல் இவற்றால் கரை நீக்கம் செய்வார். உயிருள்ள குருவியை குடியிருப்புக்கு வெளியே மைதானத்தில் விட்டுவிட வேண்டும். இவ்வாறு வீட்டிற்கார கரை நீக்கம் செய்ததும் அது தூய்மையாகும். இது அனைத்து தொழுநோய்க்கும், சொறிக்கும், உடைப்பத்துக்கும், வீட்டு நோய்க்கும், வீக்கம், சிரங்கு, வெள்ளைமறு ஆகியவற்றிற்கான சட்டம். எப்போது தீட்டு எப்போது தூய்மை என முடிவு செய்வதற்குரிய தொழுநோய்க்கான சட்டம் இதுவே. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று. லேவியர் பிரிவு 15. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் கூற வேண்டியது, ஒருவனுக்கு விந்து ஒழுக்கு இருப்பின் உடலிலிருந்து அது வெளிப்பட்டாலும் உடலுள் அடக்கி வைக்கப்பட்டாலும் அது அவனுக்கு தீட்டு. விந்து ஒழுக்கு உடையவன் படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டு, அவன் அமரும் இருக்கை அனைத்தும் தீட்டே. அவன் படுக்கையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். விந்து ஒழுக்கு உடையவன் அமர்ந்தவற்றின் மீது அமர்பவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் உடலை தொடுபவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தீட்டற்ற ஒருவன் மீது உமிழ்ந்தால் இவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் ஏறி பயணம் செய்பவை அனைத்தும் தீட்டு. அவன் அடியில் இருக்கும் எதையும் தொடுபவன் ஒவ்வொருவனும் மாலை மட்டும் தீட்டுடையவன். அதை சுமப்பவன் தன் உடைகளை துவைத்து
தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தன்னை தண்ணீரில் கழுவாதிருக்கையில் தன் கையால் எவனை தொட்டாலும் அவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். அவன் தொடும் மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். மரக்கலம் தண்ணீரில் அலசப்பட வேண்டும். அவனது ஒழுக்கு நின்று தீட்டு அகன்றால் அவன் தன்னை தீட்டு அகற்ற 7 நாள் காத்திருக்க வேண்டும். பின்பு அவன் தன் உடைகளை துவைத்து தன் உடலை ஊற்று நீரில் கழுவியதும் அவனது தீட்டு அகலும். 8ஆம் நாள் 2 காட்டுப்புறாக்களை அல்லது புறா குஞ்சுகளை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் குருவிடம் கொடுக்க வேண்டும். குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் செலுத்தி அவனுக்காக ஆண்டவர் திருமுன் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். விந்து கழித்தவனும் தன் உடலை கழுவுவான். மாலை மட்டும் அவன் தீட்டுடையவன். விந்து பட்ட தோலும் உடையும் நீரால் கழுவப்பட வேண்டும். மாலை மட்டும் அவை தீட்டாயிருக்கும். அவனுடன் அவன் மனைவி படுத்திருந்தால் இருவரும் தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர். மாத விலக்கில் இரத்த பெருக்குடைய பெண் 7 நாள் விலக்காயிருப்பாள். அவளை தொடுபவர் மாலை மட்டும் தீட்டாயிருப்பர். மாத விளக்கின் போது எதன் மீது படுக்கிறாளோ எவற்றின் மீது அமர்கிறாளோ அவை அனைத்தும் தீட்டே. அவள் படுக்கையை தொடுபவர் அனைவரும் தம் உடைகளை துவைத்து நீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவர்கள் தீட்டாயிருப்பர். அவள் அமரும் மனையை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுக வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டாயிருப்பான். அவள் படுக்கையின் மீதும் அவள் அமர்ந்த மனையின் மீதும் இருந்த எதையாகிலும் தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டாயிருப்பான். ஒருவன் அவளுடன் படுக்கையில் படுத்துக்கொண்டு அவள் தீட்டு அவன் மீது பட்டது என்றால் அவன் 7 நாட்கள் தீட்டுடையவன். அவன் படுக்கும் படுக்கை அனைத்தும் தீட்டே. பெண் ஒருத்திக்கு உரிய மாத விலக்கு நாள்கள் கடந்தும் உதிர பெருக்கு நீடித்தால் அந்த நாள்கள் எல்லாம் விலக்கு நாட்களைப் போல் தீட்டானவையே. அந்த நாள்கள் எல்லாம் அவள் படுக்கும் படுக்கை அனைத்தும் விலக்கு கால படுக்கைக்கு ஒத்ததே. அவள் அமரும் அனைத்தும் தீட்டு காலத்திற்கு போன்றே விலக்காயிருக்கும். அவற்றை தொடுபவன் தன் உடைகளை துவைத்து நீரில் மூழ்க வேண்டும். மாலை மட்டும் அவன் தீட்டாயிருப்பான். அவள் தன் இரத்த பெருக்கு நின்ற பின் 7 நாட்கள் கழித்த பின் தீட்டற்றவள் ஆவாள். 8ஆம் நாள் 2 காட்டுப்புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ சந்திப்பு கூடார வாயிலில் குருவிடம் கொண்டு வருவாள். குரு அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரி பலியுமாக்கி அவளுக்காக ஆண்டவர் திருமுன் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் மக்கள் தங்கள் நடுவே இருக்கும் எனது தங்குமிடத்தை தீட்டாக்கி சாகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் தீட்டுகளிலிருந்து அவர்களை விலக்கி வைக்க வேண்டும். விந்து ஒழுக்கினாலும் விந்து அழிவினாலும் தீட்டானவனுக்கும் தன் விலக்கினால் நோயுற்றவளுக்கும் உடல் தூய்மையற்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீட்டாய் இருப்பவளோடு படுத்தவனுக்கும் உரிய சட்டம் இதுவே. அஞ்சாதே நிலை கலங்காதே, நீ அஞ்சாதே நிலை கலங்காதே. அழைத்தவர் உன்னை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உன்னை உள்ளவர். அஞ்சாதே அஞ்சாதே நிலை கலங்காதே, நீ அஞ்சாதே நிலை கலங்காதே. அழைத்தவர் உன்னை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உன்னை உள்ளவர். அஞ்சாதே. லேவியர் பிரிவு 16. ஆரோனின் புதல்வர் இருவர் ஆண்டவர் திரு முன்னிலையை நெருங்கியதால் சாவுக்குள்ளான பின் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: ஆரோனிடம் நீ கூற வேண்டியது, அவன் சாகாது இருக்க வேண்டுமெனில் தூயகத்தில் தொங்கு திரைக்கு உள்ளே இருக்கும் இரக்கத்தின் இருக்கையின் மூடிக்கு முன்பாக அவன் விரும்பும் போதெல்லாம் வரக்கூடாது. வந்தால் சாவுக்குள்ளாவான். ஏனெனில் இரக்கத்தின் இருக்கையின் மேல் மேகத்தில் நான் தோன்றுவேன். ஒரு காளையை பாவம்போக்கு பலியாகவும் ஓர் ஆட்டுக்கிடாயை எரிபலியாகவும் செலுத்தி ஆரோன் தூயகத்துக்குள் நுழையலாம். அவன் புனித நாற்பட்டு மேற்சட்டை அணிய வேண்டும். நாற்பட்டாலான உள்ளாடை, கச்சை, தலைப்பாகை அணிய வேண்டும். இந்த புனித ஆடைகளை நீராடிய பின்னரே அவன் அணியலாம். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டு கிடாய்கள் 2ஐயும் எரிபலிக்காக ஆட்டுக்கிடாய் 1ஐயும் கொண்டு வர வேண்டும்.
ஆரோன் பாவம் போக்கும் பலிக்குரிய காளையை தனக்காகவும் தன் குடும்பத்தினருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். வெள்ளாட்டு கிடாய்கள் இரண்டையும் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் நிறுத்த வேண்டும். ஆண்டவருக்கென ஒன்றும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென ஒன்றுமாக அந்த கிடாய்கள் மேல் சீட்டு இடப்படும். ஆண்டவருக்கென சீட்டு விழுந்த ஆட்டுக்கிடாயை பாவம் போக்கு பலியாக செலுத்த வேண்டும். போக்கு ஆடாக விடப்படுவதற்கென சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கிடாய் பாவக்கழுவாய்க்கென பாலை நிலத்திற்கு அனுப்பப்படுமாறு ஆண்டவர் திருமுன் உயிருடன் நிறுத்தி வைக்கப்படும். ஆரோன் பாவம் போக்கு பலிக்குரிய காளையை தன் குடும்பத்தாருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். ஆரோன் கலசத்தை ஆண்டவர் திருமுன் இருக்கும் பலிபீடத்து நெருப்பு தணலால் நிரப்பிக்கொண்டு பொடியாக்கப்பட்ட நறுமணமிக்க சாம்பிராணியும் எடுத்துக்கொண்டு தொங்கு திரைக்கு உள்ளே வருவான். அவன் சாகாதிருக்க உடன்படிக்கை பலகையின் மேல் இருக்கும் இரக்கத்தின் இருக்கையை புனித புகை மூடும் அளவுக்கு ஆண்டவர் திருமுன் நெருப்பில் சாம்பிராணி போடுவான். மேலும் அவன் கீழே நின்று கொண்டு காளையின் இரத்தத்தில் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை மீது தன் விரலால் தெளிப்பான். மீண்டும் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை முன்னர் 7 முறை தெளிப்பான். மக்களின் பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டு கிடாயை அவன் அடித்து அதன் இரத்தத்தை தொங்கு திரைக்கு உள்ளே கொண்டு செல்வான். காளையின் இரத்தத்தை தெளித்தது போலவே இதனையும் இரக்கத்தின் இருக்கை மேலும் அதன் முன்னிலையிலும் தெளிப்பான். இஸ்ரேல் மக்களின் தீட்டுகளை முன்னிட்டும் அவர்களின் பாவங்களால் விளைந்த குற்றங்களை முன்னிட்டும் தீட்டுப்பட்ட தூயகத்திற்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். அவர்களின் தூய்மையற்ற நிலைக்குள் அமைந்துள்ள சந்திப்பு கூடாரத்துக்காகவும் அவன் அப்படியே செய்வான். அவன் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் சபை மக்கள் அனைவருக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும்படி தூயகத்துக்குள் சென்று பாவக்கழுவாய் நிறைவேறிவிட்டு வெளியே வரும் வரை சந்திப்பு கூடாரத்தில் எவரும் இருத்தல் கூடாது. அவன் ஆண்டவர் திருமுன் இருக்கிற பலிபீடத்திற்கு அருகில் வந்து அதற்கு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கிடாயின் இரத்தத்திலும் சிறிது எடுத்து பலிபீட கொம்புகளில் பூசுவான். தன் விரலினால் அந்த இரத்தத்தை எடுத்து 7 முறை அதன் மேல் தெளித்து இஸ்ரேல் மக்களின் தீட்டுகள் நீங்க அர்ப்பணிப்பான். இவ்வாறு அவன் தூயகத்திற்கும் சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் கழுவாய் நிறைவேற்றிய பின் உயிரோடு இருக்கிற ஆட்டுக்கிடாயை கொண்டு வருவான். ஆரோன் இரு கைகளையும் உயிரோடு இருக்கும் அந்த கிடாயின் மேல் வைத்து இஸ்ரேல் மக்களின் எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அதன் தலைமேல் சுமத்தி அதை பாலை நிலத்திற்கு கொண்டு செல்ல நியமிக்கப்பட்ட ஆள் மூலம் அங்கு அனுப்பிவிடுவான். அந்த வெள்ளாட்டுக்கிடாய் அவர்களின் பாவங்களை சுமந்து கொண்டு தனிமையான இடத்திற்கு செல்லும். அந்த ஆள் அதை பாலை நிலத்தில் விட்டு விடுவான். ஆரோன் சந்திப்பு கூடாரத்திற்கு வந்து தூயகத்தில் உடுத்தியிருந்த 40 ஆடைகளை அங்கே களைந்து வைத்து விடுவான். பின்பு அவன் தூய்மையான இடத்தில் குளித்து தன் ஆடைகளை அணிந்து கொண்டு தன் எரிபலியையும் மக்களின் எரிபலிகளையும் செலுத்தி தனக்காகவும் மக்களுக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். பாவம் போக்கும் பலியின் கொழுப்பை அவன் பலிபீடத்தில் எரித்து விடுவான். போகவிட்ட போக்கு ஆடாகிய வெள்ளாட்டுக்கிடாயை கொண்டு போய் விட்டவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளித்த பின்னரே பாளையத்துக்குள் வருவான். தூயகத்துக்குள் பாவம் போக்குவதற்கென இரத்தம் எடுக்கப்பட்ட காளையும் கிடாயும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போகப்படும். அவற்றின் தோல், இறைச்சி, சாணம் ஆகியவற்றை நெருப்பில் சுட்டெரிக்கப்படும். அவற்றை எரித்தவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளித்த பின்னரே பாளையத்திற்குள் வருவான். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் குடிமக்களும் உங்களோடு வாழும் அந்நியரும் வேலை ஒன்றும் செய்யாமல் நோன்பிருக்க வேண்டும். இது உங்களுக்கு என்று உள்ள நியமமாகும். அந்த நாளில் நீங்கள் தூய்மையாக்கப்படும்படி உங்களுக்கென பாவக்கழுவாய் நிறைவேற்றப்படும். ஆண்டவர் திருமுன் உங்கள் பாவங்களுக்காக கழுவாய் நிறைவேற்றப்பட நீங்கள் தூய்மை அடைவீர்கள். அது உங்களுக்கு நோன்பு நாள். அந்நாள் நீங்கள் முழு ஓய்வெடுக்கும் ஓய்வு நாள். இது என்றும் உள்ள நியமமாகும். அருள் பொழிவு செய்யப்பட்டு தன் தந்தைக்கு பின்னர் குருவாக நியமனம் பெற்றவனே பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். அவன் தூய உடைகளான 40 ஆடைகளை அணிந்து கொண்டு தூயகத்திற்காகவும் சந்திப்பு கூடாரத்திற்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான். குருக்களுக்காகவும் சபையின் எல்லா மக்களுக்காகவும் பாவக்கழுவாய் செய்வான். ஆண்டுக்கு ஒரு முறை இஸ்ரேல் மக்களுக்காகவும் அவர்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் கழுவாய் நிறைவேற்ற வேண்டும். இது என்றுமுள்ள நியமம் ஆகும் என்று சொல் என்றார். ஆண்டவர் இட்ட ஆணையின்படி மோசே செய்தார். என் வழியும் நீரே, என் பலனும் நீரே.
வழி நடத்தும் தேவனே நீர் ஒருவரே, என்னை பலப்படுத்தும் தேவனே நீர் ஒருவரே. லேவியர் பிரிவு 17. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: ஆரோன் அவன் புதல்வர் எல்லா இஸ்ரேல் மக்கள் ஆகியோரிடம் நீ கூற வேண்டிய ஆண்டவரின் வார்த்தை இதுவே. இஸ்ரேல் குடும்பத்தைச் சேர்ந்த யாரேனும் மாடு, ஆடு அல்லது வெள்ளாடு இவற்றை சந்திப்பு கூடார வாயிலான ஆண்டவர் உறையும் இடத்தில் அவரது திருமுன் ஆண்டவருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல், குடியிருப்பிலோ குடியிருப்பு எல்லைக்கு வெளியிலோ கொலை செய்தால் அது அவருக்கு பழியாகும். குருதி சிந்த செய்ததால் அவர் தமது இனத்தினின்று அழிக்கப்படுவார். எனவே இஸ்ரேல் மக்கள் வயல்வெளியில் பலியிடுகிற தங்கள் பலிகளை சந்திப்பு கூடார வாயிலுக்கு ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அங்கே அவருக்கு நல்லுறவு பலிகளாக செலுத்துவார்கள். அங்கு குரு அந்த இரத்தத்தை சந்திப்பு கூடார வாயிலில் இருக்கும் ஆண்டவரின் பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக எரிப்பார். அவர்கள் கள்ளத்தனமாய் பின்பற்றி வந்த பேய்களுக்கு இனி தங்கள் பலிகளை செலுத்தக்கூடாது. இது அவர்களுக்கு என்றுமுள்ள நியமமாகும். எனவே நீ அவர்களிடம் கூற வேண்டியது: இஸ்ரேல் வீட்டாரிலோ அவர்களோடு தங்கும் அந்நியர்களிலோ யாரேனும் எரிபலி செலுத்தினால் அதனை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவருக்கு செலுத்தும்படி கொண்டு வராவிடில் அவர் அவரது இனத்தவருள் இராமல் அழிக்கப்படுவார். இஸ்ரேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்கும் அந்நியரிலும் ஒருவர் குருதியை அருந்தினால் குருதி அருந்தியவருக்கு எதிராக நான் என் முகத்தை திருப்பி அந்த மக்களிடையே அவர் இராதபடி அழிப்பேன். உடலின் உயிர் குருதியில் உள்ளது. அதனை நான் உங்களுக்காக பலிபீடத்தின் மேல் உங்கள் உயிருக்கென பாவக்கழுவாய் செய்யும்படி ஆணையிட்டேன். ஏனெனில் அது உயிருக்கான பாவக்கழுவாய் நிறைவேற்றும் குருதி. எனவேதான் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னேன், உங்களில் ஒருவரும் குருதியை அருந்த வேண்டாம், உங்களிடையே தங்கும் அந்நியரும் அருந்த வேண்டாம். இஸ்ரேல் மக்களிலோ உங்களிடையே தங்கும் அந்நியரிலோ ஒருவர் உண்ணத்தக்க ஒரு விலங்கை அல்லது பறவையை வேட்டையாடி பிடித்தால் அவர் அதன் குருதியை தரையில் சிந்தவிட்டு மண்ணால் மூட வேண்டும். ஏனெனில் அனைத்து உடலுக்கும் அதுவே உயிர், அதன் குருதி உயிர் போன்றது. ஆகையால் இஸ்ரேல் மக்களுக்கு எந்த உடலையும் குருதியோடு உண்ணாதீர்கள் என்று சொன்னேன். ஏனெனில் எல்லா உடலின் உயிரும் குருதியே, அதனை உண்பவர் அழிவார். குடிமக்களிலும் அந்நியரிலும் செத்த உடலை அல்லது பீறி கிழிக்கப்பட்டதை உண்பவர் தம் உடைகளை துவைத்து தண்ணீரில் முழுகுவார். அவர் மாலை மட்டும் தீட்டாயிருப்பார், பின்னர் தூய்மையாவார். அவர் தம் உடைகளை துவைக்காமலும் தம் உடலை கழுவாமலும் இருந்தால் தம் குற்றத்தை தாமே சுமப்பார். கடவுளை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம். இரக்கமும் அன்பும் நிறைந்த வானக தந்தையே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உயிரளிக்கக்கூடிய, வாழ்வு தரக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை, ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. லேவியருடைய புத்தகத்தை நாங்கள் வாசிக்கக்கூடிய இந்த நாளுக்காய், இந்த நாட்களுக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். லேவியருடைய நூல் உம்மை தூயவர் என்றும் நீர் இரக்கம் நிறைந்த கடவுள் என்றும் நீரே ஒரே கடவுள் என்றும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதே, அந்த ஒரு புனித செய்திக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை மட்டும் தேடாமல் பிறரையும் தேட வேண்டும், எங்களுக்கு அடுத்திருப்பவர் மீது உண்மையான அன்பு கொண்டு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய குடும்ப வாழ்வுக்கு, எங்களுடைய சமூக வாழ்வுக்கு ஏற்ற அந்த சட்டங்களை, நெறிமுறைகளை ஆண்டவரே இந்த புத்தகத்திலே நீர் கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். குடும்பங்களிலும் சமூகத்திலும் நல்ல உறவுகள் ஏற்பட செய்யும். பொய்மைகள் மறைந்து, போலித்தனமான உறவுகள் மறைந்து, நல்ல உறவுகள் எங்கள் சமூகத்திலே தழைத்தோங்க செய்யும். நாங்களும் உம்முடைய அன்பு கட்டளைகளை எங்களுடைய வாழ்வில் ஏற்று உமக்கு பிரமாணிக்கமான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக மகிழ்ச்சியோடு, அமைதியோடு, சமாதானத்தோடு வாழச் செய்வீராக. இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.